லூக்கா 13 அதிகாரம் 10-11 வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்க ஒரு அம்மாவை பார்க்கிறோம். இந்த அம்மா எத்தனை வருஷமா கூனியா இருந்தாலும் 18 வருஷம். எதனால இந்த அம்மா இப்படி நிலைமை தள்ளப்பட்டுச்சா? பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி இந்த அம்மாவுக்குள்ள வந்துருச்சு. 18 வருஷமா இந்த அம்மா வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகி போச்சு. 18 வருஷம் கூனி தான், இப்படியே தான் இருந்துச்சு. இந்த அம்மாவால் எதையுமே செய்ய முடியாது. நானா கொஞ்சம் நிமிர்ந்து உங்களை பார்க்குறேன், இது மாதிரி குனிய முடியல எனக்கு. அந்த அம்மா மொத்தம் 90 டிகிரி. இது எத்தனை நாள்? இந்த அம்மாவோட லைஃப்ல 18 வருஷம் வீணா போயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம நிமிருங்கிறதுக்கான எந்த வழியுமே இல்லை. வாழ்க்கையை மொத்தம் முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். இப்போ ஆலயத்துக்கு வருது. ஏசப்பா அந்த அம்மாவுக்கு என்ன செய்றாரு? விடுதலை தந்தார். யார் இந்த அம்மா? ஒரு யூத பெண். இந்த அம்மா ஆலயத்துக்கு வரவங்க. அன்னைக்கு ஓய்வு நாளுக்கு ஆலயத்துக்கு வந்திருக்க அந்த அம்மா. இப்படி பிரமாணம் அறிஞ்சிருக்கிற, கர்த்தரை அறிஞ்சிருக்கிற, சர்ச்சுக்கு வர இந்த அம்மாவுக்குள்ள 18 வருஷமா யார் உள்ள உட்கார்ந்திருக்கிறது? அப்பா, சர்ச்சுக்கு வர ஆளுக்குள்ளேயே 18 வருஷம் பிசாசு உட்காருன்னா சர்ச்சுக்கு வராத ஆள்கிட்ட லேலூயா. பக்கத்தில் கையை பிடிங்க. சர்ச்சுக்கு வரேன், நீங்களும் வரீங்க. சர்ச்சில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த அம்மாக்குள்ள 18 வருஷமா உள்ள உட்கார்ந்துருந்துச்சாமே. அதே போல நம்மக்குள்ள உட்கார்ந்துடக்கூடாது. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க, நானும் ஜாக்கிரதையா இருக்கிறேன். லேலூயா. 18 வருஷம் யாருக்குள்ள இருக்குது? அதாவது கானானிய பெண் விக்கிர ஆராதனை செய்யற அந்த அம்மாவோட பொண்ணுக்குள்ள இருக்கிறதுனா வாஸ்தவம். 18 வருஷம் சர்ச்சுக்கு வர இந்த அம்மாக்குள்ள என்ன இருக்குதான்? அசுத்த ஆவி. இப்போ ஏசப்பா அந்த அசுத்த ஆவியெல்லாம் துரத்துறாரு. அந்த அம்மா நிமிர்ந்துருச்சு. 18 வருஷம் வீணா போன வாழ்க்கை இப்போ திரும்பி மகிமையா மாறிடுச்சு. எப்போ அற்புதம் நடந்துச்சு? 10வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன பண்ணாரா இயேசு? இது வரைக்குமே இந்த அம்மா சர்ச்சுக்கு வரும்பொழுது எவ்வளவோ வார்த்தைகள் கேட்டுக்குது, பிரமாணம் கேட்கும். ஏன்னா ஓய்வு நாளில் ஆலயத்தில் 2 வேத பகுதி வாசிப்பாங்க. ஒன்று பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலம் கொடுத்த பிரமாணங்கள், அந்த பிரமாணங்களில் ஒரு பகுதியை வாசிப்பாங்க. இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசன புத்தகங்களில் ஒரு பகுதியை வாசிப்பாங்க. இது ரெகுலராக ரொட்டீனாக நடக்கிற ஆலயத்தில் நடக்கிற ஒரு ஒழுங்கு. ஸோ இந்த அம்மா வாரந்தோறும் வசனங்களை கேட்டவங்க தான். ஆனால் ஒன்றும் உள்ள வேலை செய்யலை. வழக்கம் போல இந்த அம்மா அசுத்தாவி கூட்டிட்டு தான் எங்கே வருது? சர்ச்சுக்குள்ள வருது. இப்போ வந்தா அன்னைக்கு ஒரு புது பாஸ்டர் வந்திருக்கிறாரு. யாரு? அவர் பிரசங்கம் பண்ண 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 அந்த வார்த்தை ஒன்று சம்மட்டி போல் அட்டிக்கு இந்த அம்மாவை. முகத்துக்கு முகம், நீதான் நீதான் இந்த தப்பு பண்ணியில, இந்த வார்த்தை பண்ணியில, இந்த காரியம் பண்ணியில, இந்த கர்த்தர் பிரியும் இல்லை, இந்த வார்த்தை இந்த அம்மா கேட்க உள்ள உடஞ்சிருச்சு. ஐயோ, இவ்வளோ வருஷம் நான் சர்ச்சுக்கு வந்து ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறேனே, இவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு வந்து ஜோமனு தெரியலையே, இவ்வளோ வருஷம் ஜோமுனிய வார்த்தை சுத்தம் இல்லையே, இவ்வளோ வருஷம் ஜோமுனி எனக்கு வந்து கெட்ட சுபாவம் இருக்குது, இன்னும் இந்த இச்சை இருக்குது, எனக்கு வந்து இன்னும் இந்த அருவருப்பு இருக்குது. இந்த அம்மா உணர்ந்து, ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே நம் மண்ணியும் உள்ள மனம் திரும்ப ஆரம்பிக்குது. இப்ப இயேசு இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த அம்மா அப்போ இயேசுட்ட கேட்கல, நான் 18 வருஷமா வியாதி இப்படி இருக்கிறையா, எனக்கு சுகம் தாங்கன்னு இயேசு இந்த அம்மா போய் கேட்கல. 11வது வசனம் சொல்கிறது, இயேசு அவளை கண்டு. அந்த அம்மா மட்டும் தான் சர்ச்சுக்கு வந்துச்சா? இல்ல, ஏராளமான கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தின் நடுவில் வசனத்தை கேட்டு உள்ளத்துல உடைந்து உண்மையா மன திரும்பினது அந்த அம்மா. அந்த அம்மாவை கர்த்தர் பார்க்கிறாரு. மனம் திரும்பின உடனே இனிமேல் அந்த அம்மாவுக்கு பிசாசு என்ன இல்லை? ரிலேஷன், உறவு கட்டாகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரசங்கம் கேட்கும் பொழுது உறவு உடையில நமக்கு பிசாசுக்கும். எப்போ உறவு உடையும் தெரியுங்களா? வார்த்தைக்கு சில நேரங்களில் நம்ம கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியாம சில தவறுகள் செய்யும் பொழுது சத்துரு நம்ம மூலமாக வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்குவான். நல்ல ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டுட்டு போற வழியிலேயே வாயின் வார்த்தை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, கிரி இல்லை, சரியில்லை, வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா கூடவே இன்னொரு விருந்தாளி வீட்டுக்குள்ள என்ன செய்வான்? வருவான், அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவான். ஏன் அப்படின்னா, நான் வந்திருக்கிறேன், என்னோட சரக்கு உங்கள்கிட்ட என்ன செய்யுது?
நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாத வர பிசாசு நமக்குள்ள கிரியை செய்வான். இந்த அம்மா மனம் திரும்பிச்சு பாருங்க. எதனால இந்த அம்மா வாழ்க்கை பாலாச்சோ அந்த பாவத்தை உணர்ந்துருச்சு. அந்த பாவத்துக்கு அன்னைக்கு ஒரு முடிவு கட்டுச்சு. இனிமேல் தப்பு நான் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் உண்மையா இருப்பேன். மனம் திரும்பிச்சு. ஏசு இருதயத்தை பார்த்தா அப்பொழுதே சொல்ல, 18 வருஷமா பிசாசு கட்டி வச்சிருக்கிறானே, இவளை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை உங்களால உங்களுடைய தனிப்பட்ட கிரியைகளினால், உங்களுடைய தவறுகளினால், உங்களுடைய அருவருப்புகளினால், நீங்க இன்னும் மனம் திரும்பாம செய்து கொண்டிருக்கிற சில காரியத்தினால், அது எதுவா இருக்கட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனங்கள் 2 விதம். ஒன்னு லோகோஸ் ரேமா என்று சொல்லுவார். 2 விதம். ஒன்னு எழுத்தின்படியான வார்த்தை, இன்னொன்னு இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசினது. அது எதுவா இருக்கட்டுமே, வீணான வார்த்தைகள் கர்த்தர் கணக்கு ஒப்புவிக்கணும். இது வசனம், எழுதப்பட்ட வார்த்தை. இதை கொண்டு ஆவியை மட்டும் பேசுறான்னு வச்சுங்களேன். வீணான வார்த்தை என்ன, நீ பேசுற பொய்யான வார்த்தை, நீ பேசுகிற அருவருப்பான வார்த்தை, இச்சையான இதெல்லாம் வீணான வார்த்தை கர்த்தர் சொல்ற. இதுல எது நமக்குள்ள இருக்கணும், மனம் திரும்பணும். ஆவிக்குரிய கனிகளை குறித்து வேதத்தில் எழுத்தின்படி பார்க்கிறோம். அதை வைத்து கர்த்தர் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை முகமுகமாய் ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் பேசுறாருன்னா உடனே நீ கீழ்ப்படிஞ்சா பிசாசு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. நாம சபைக்கு வந்து வசனத்தை கேட்டோம், மனம் திரும்பாத வரை பிசாசு நமக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருப்பான். சமாதானத்தை உடைப்பான், பிள்ளைகளை தாறுமாறாக்குவான், உங்க பொருளாதாரத்தை பாழாக்குவான், குடும்பத்தில் உறவுகளை உடைப்பான், நல்ல சாட்சியை கெடுப்பான், உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சமாதான வாழ்க்கை நீங்க சுதந்திரிக்கூடாதபடி வெறுமையாக்குவான். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும், நிம்மதி இருக்காது. நாங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் கை நிறைய வருமானம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, கொட்டுற அளவுக்கு இருக்கும், நிம்மதி இருக்காது. வீட்டில் வியாதி போராட்டமா இருக்கும், பிரிவினையா இருக்கும். 2 பேர் தான் வீட்டுக்குள்ள, 2 பேரும் 2 மணி நேரம் கூட சமாதானம் பேசுறதுக்கு முடியாம இருக்கும். அவ்வளோ ஒரு போராட்டங்களா இருக்கும். பிசாசு இடம் கொடாதிருங்கள். என்ன காரியத்தை இடம் கொடுத்துருக்கிறீங்களோ அதில் மனம் திரும்புவீங்கன்னா கர்த்தர் புதிய வாழ்க்கை தருவார். அல்லேலூயா.